ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 எடுத்துக்காட்டு 2.5 என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்க. அடிப்பக்கம் உயரமும் கொடுக்கல. இது அடிப்பக்கம், இது உயரம். இந்த என்ன சொல்றாங்க? இந்த அடிப்பக்கமானது உயரத்தை போல 3 மடங்குங்கல இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம், இதை 3x வச்சுக்கிறோம். ஏபிசிடிங்கிறது ஒரு இணைகரம். இணைகரம் உயரம் = x சென்டிமீட்டர் என்க. நாமளா வைக்கணும். அடிப்பக்கம் உயரத்தை போல அடிப்பக்கம் 3 மடங்குனால 3x வச்சுக்கணும். பரப்பளவு கொடுத்துருக்காங்க. இணைகரத்தின் பரப்பளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 192 சதுர சென்டிமீட்டர். ஸோ ஃபார்முலாவுக்கு வந்துட வேண்டியது. இணைகரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஸோ பரப்பளவு A = B × H. ஏரியா எவ்வளவு? 192. B எவ்வளவுன்னு வச்சுருக்கோம்? 3x. H எவ்வளோ வச்சுருக்கோம்? எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ 3 × x, 3x பெருக்குனா 3x² = 192. இடது வலது மாற்றிருக்கேன். ஸோ x² = 192/3. 6 3 18 மிச்சம் 1, 4 3 12. x² = 64னா x = ±8. ஸ்கொயர் ரூட் எடுப்போம். 8 8 64. பக்கம் கேல ப்ளஸ்ஸை தான் எடுக்கணும். ஸோ h = உயரத்தை குறிக்கிறனால உயரம் = 8 சென்டிமீட்டர். ஓகே. அடிப்பக்கம் என்னன்னு வச்சுருக்கோம்? 3x. இப்போ 3 × 8 24 சென்டிமீட்டர். ஸோ இணைகரத்தின் அடிப்பக்கம் உயரம் தான் கேட்குறாங்க. சென்டிமீட்டர். உயரம் = 8 சென்டிமீட்டர். பெருக்கி பாருங்க, பரப்பளவு வந்துடும். 192 சதுர சென்டிமீட்டர் வந்துடும். ஓகேவா?